தேவன் ஒரு குழப்பமான ஆள் கிடையாது, ஒரு குழப்பத்தின் தேவன் கிடையாது. ஐயோ மனுஷனை உண்டாக்குனா இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லி அப்படியே தலையை போட்டு பிச்சுக்கிட்டு இருக்கல, குழம்பி போகல, குழப்பத்துக்குள்ள உள்ள போகல. அவரு கர்த்தராகிய தேவன் நமக்காக ஒரு மீட்பின் திட்டத்தை மனுஷன் பாவம் செஞ்ச பிற்பாடு ஏற்படுத்தல. பாருங்க, மனுஷன் பாவம் செய்யறதுக்கு முன்னாடியே பைபிள்ல போடப்பட்டிருக்குது, உலக தோற்றத்திற்கு முன்பாகவே அடிக்கப்பட்ட தேவன் ஆட்டுக்குட்டி என்று சொல்லி நம்ம யோவான் சொல்றதை நம்ம வேதத்துல நம்ம பார்க்கிறோம். தேவன் மாறாதவர். அன்றைக்கு என்ன காரியங்களை செய்தாரோ அதான் இன்றைக்கு செய்து கொண்டும் இருக்கிறார். மாறாதவர். நம்ம மாறலாம், தேவன் மாறாதவர். அன்னைக்கு ஆதாம் ஏவாளுக்கு தேவன் என்ன செய்தாரோ அதை விட நம்முடைய வாழ்க்கையில சிறப்பாக தேவன் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அவர்தான் தேவனுக்காக எப்போதும் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும், நன்றி உள்ள மனப்பான்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கல்வாரிக்காக ஸ்தோத்திரம் பண்ணணும், சிலுவைக்காக நன்றி செலுத்த வேண்டும். கல்வாரி சிலுவையில் என்ன செய்து முடிக்கப்பட்டது என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். நாளைக்கு என்ன செய்ய போறாரோ என்று நம்ம குழம்ப வேண்டிய அவசியம் கிடையாது. கல்வாரி சிலுவையின் நிமித்தமாக, இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாக நாளைக்கு நம்ம நல்லா இருப்போம். இயேசு கிறிஸ்து நிமித்தமாக அடுத்த வாரம் நல்லா இருப்போம். இயேசு கிறிஸ்து நிமித்தமாக அடுத்த மாசம் நல்லா இருப்போம். இயேசு கிறிஸ்து நிமித்தமாக அடுத்த வருஷமும் இனி வரக்கூடிய எல்லா வருடங்களும் நல்லா இருப்போம்.